பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மிராக்கிள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும், எங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், அப்படின்னா தான் எங்களால இனி வாழ முடியும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா சாப்டர் 7 verse 15. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show you miracles. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தம் நீங்க அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அதிசயமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். எல்லா மனுஷங்களும் உன்னை தவறாக நினைச்சாங்க, ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்ற போகிறேன். ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். நான் உன்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல இயேசப்பா உங்களுடைய தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதிசயமான காரியங்களை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அதிசயமான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில, உங்களுடைய பெற்றோர்கள் மத்தியில நீங்க இன்னைக்கு அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படலாம். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அதிசயமான காரியங்களை நீ பார்க்க போகிற, உன்னை நான் உயர்த்தி வைக்க போகிறேன். என் நாமத்தை அறிந்து கொண்ட என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கிற, அனுதினமும் நீ கண்ணீர் வடித்து நீ ஜெபிச்சு கொண்டிருக்கிற, நான் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன், உன்னுடைய கண்கள் காணும் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவேன், அதிசயங்களை செய்வேன், மிராக்கிள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால கவலையோட இருந்த உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா இந்த நாள்ல மாற்றி போடுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். உங்க சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். அதிசயம் நடக்கும். நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது சாத்தியமாகுச்சு, எப்படி இந்த சூழ்நிலை இது மாறிச்சு, எப்படி நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நீங்களே சாட்சி சொல்ல போறீங்க. இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அதனால எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரை சோர்ந்து போயிருந்தாங்க, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்க பலப்படுத்திருக்கிறீங்கப்பா. வெட்கப்பட்டு போன இடத்துல ஆண்டவரை தலையை உயர்த்துவேன் நீங்க சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீங்க. அதிசயமான காரியங்கள் கண்கள் காண பண்ணுவேன் நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க. தேவைகளை சந்திங்க. எல்லா குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எல்லா குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில பிள்ளைங்க உயர்ந்து இருக்கட்டும்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார். இனி கவலைப்படாதீங்க. அழுது 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 சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்கிறார். நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போறீங்க. தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.